அனைத்து வியூவர்ஸ்களுக்கு வணக்கம். ஓடிடில தமிழ் டப்ல இப்ப ரீசென்ட்டா ஒரு அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த படத்தோட பேர் வந்து தி எலக்ட்ரிக்கல் ஸ்டேட். நம்ம மில்லி பாபியும் கிறிஸ் பாட்டும் தான் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஃபேமிலியோட பார்க்கலாமா என்ன? எந்த ஓடிடில இருக்குங்கிறத நான் சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 1990களில் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கும் ரோபோகளுக்கும் இடையான ஒரு போர் வந்து நடக்குதுங்க. இந்த போர்ல மனிதர்கள் தான் ஜெயிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மிஷல் அவங்க கார்ல போயிட்டு இருக்கப்ப அந்த போர் மூலமா ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுது. அந்த ஆக்சிடென்ட்ல தான் தம்பி கிறிஸ்டோபர் வந்து இறந்து போயிட்டதாகவும் ஒரு டாக்டர் வந்து சொல்றாரு. அந்த சம்பவம் நடந்த கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரோபோ வந்து அவங்க வீட்டுக்கு வருதுங்க. அந்த ரோபோ நான் தான் கிறிஸ்டோபர், என் உடம்ப வச்சு இவங்க ஆராய்ச்சி பண்றாங்க, என்னோட உடம்பு வந்து சென்ட்ரல்ல இருக்கு அப்படின்னு அந்த ரோபோ சொல்லுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மிஷல் வந்து தான் தம்பியை கண்டுபிடிக்கிற முயற்சியில இறங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடக்குதுனாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. ஓவராலா இந்த படம் பார்த்தீங்கன்னா விசுவலா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அந்த ரோபோ சம்பந்தப்பட்ட காட்சி பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமா பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா தான் பண்ணிலாக்குனா நல்லா எழுதியிருக்காங்க. காமெடியான சீன்ஸ்னா இருக்கு, காமெடியான டயலாக்னா இருக்கு. ஆனா படத்தோட ஸ்கிரீன் பிளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா தாங்க போகும். நான் மதியம் வந்து சாப்பிட்டு இந்த படத்தை பார்க்குறேன்ப்பா அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தூக்கம் வரும். படத்தோட கிராபிக்ஸ்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கிறிஸ் பாட் வர அந்த சீன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அவரு கூட ஒரு ரோபோட் இருக்குங்க. அந்த ரோபோட்டோட கேரக்டரும் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. நம்ம மில்லி பாபி ஃபேன்ஸ்னா இருந்தீங்கன்னா அவங்களுக்காக இந்த படத்தை பார்க்கலாம். கிறிஸ் பாட் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களுக்காக இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆவரேஜான ஒரு படம் தாங்க. இந்த படத்தை வந்து நீங்க ஃபேமிலியோட தாராளமா பார்க்கலாம். நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து இப்போ ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர் பாருங்க. உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பாருங்க.